Hello everyone, I'm Raj. Welcome to our channel. The Living World அப்படின்ற சாப்டரில் வைரஸஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ப்ரீவியஸ் வீடியோவில் லைஃப் சைக்கிள் ஆஃப் வைரஸ் எப்படி மல்டிப்ளிகேஷன் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதர் ஏசெல்லுலார் ஆர்கானிசம் பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ஏசெல்லுலார் ஆர்கானிசம்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வைரஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஏசெல்லுலார் ஆர்கானிசம் தான். ஆர்கானிசம் அப்படின்னாலே பெரும்பாலும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஏசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு சில ஆர்கானிசம் செல்களால் ஆனது கிடையாது. எக்ஸாம்பிள், வைரஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லான்னு கேட்டிங்கன்னா நோ. வைரஸ் அதோடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செல் கிடையாது. செல்லில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பெருசாக இங்கே இருக்காது. ஒரு வைரஸோட ஸ்ட்ரக்சரில் மெயினாக இருக்கக்கூடியது ப்ரோட்டீன் ப்ளஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். இங்கே பிளாஸ்மா மெம்பரேனோ நியூக்ளியஸோ இல்லை அதர் செல் ஆர்கனல்ஸோ எதுவுமே இருக்காது. அப்போ ஒரு செல்லுக்குண்டான ஸ்ட்ரக்சரே கிடையாது வைரஸில். அப்போ வைரஸை நம்ம ஒரு ஏசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். செல் அல்லாத உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனுடைய உடல் எதனால் ஆனது? செல்களால் ஆனது. அப்போ மனிதன் மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் பெரும்பாலும் அதோடைய உடல் அப்படின்றது செல்களால் ஆயிருக்கும். ஆனால் வைரஸ் மாதிரி இன்னொரு சில ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அது செல்களால் ஆனது கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் இங்கே அதர் ஏசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அதர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வைரஸை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். ஏன்னா வைரஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோடைய மல்டிப்ளிகேஷன் எப்படி நடக்குது, அதுக்கான கிளாசிஃபிகேஷன் என்ன, இதெல்லாமே நம்ம படிச்சுட்டோம். வைரஸ் மாதிரி இன்னும் ஒரு சில ஏசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது விரியான். விரியான் அப்படின்றது நத்திங் பட் வைரஸோடைய இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜை நம்ம விரியான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ விரியானுக்கும் வைரஸ்க்கு ஏதாவது பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இப்போ வைரஸோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெளியில் இருக்கக்கூடியதை நம்ம ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோடைய ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும்? ப்ரோட்டீன் கோட் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் கோட்டை நம்ம கேப்சிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடியது ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை கிளாசிஃபிகேஷனில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு வைரஸோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துக்கணும்னா ப்ரோட்டீன் ப்ளஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும். அதே தான் விரியான்லேயும் இருக்கும். சரி, விரியானுக்கும் வைரஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரு செல்லை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு ஹியூமனுடைய செல் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வைரஸ் அப்படின்றது இந்த ஹியூமனுடைய செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுது. ஹெச்ஐவி வைரஸ், ஓகேங்களா? இது ஹெச்ஐவி வைரஸ். இது ஹியூமனுடைய செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுது. இன்ஃபெக்ட் பண்ண உடனே உள்ள மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். நிறைய நியூ வைரஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த செல்லை விட்டுட்டு வெளியில் வருது இல்லைங்களா நியூ வைரஸ், அந்த வைரஸை நம்ம விரியான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ விரியான் அப்படின்றது நத்திங் பட் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் வைரஸை நம்ம விரியான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த செல்லை விட்டுட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் ஒரு செல் இருக்கும். ஸோ அந்த செல்லை போயிட்டு இந்த விரியான் அப்படின்றது இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் வைரஸை நம்ம விரியான் அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா வைரஸோடைய பேபியை நம்ம விரியான் அப்படின்னு சொல்லலாம். வைரஸ் அப்படின்றது ஒரு ஹியூமனுடைய செல்லையோ இல்லை ஒரு லிவிங் ஆர்கானிசத்தையோ இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய அதை வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். வைரஸ் மல்டிப்ளை ஆகி உருவாகக்கூடியது தான் விரியான். விரியான் அப்படின்றது இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட்டிகிள். இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வைரஸ் பார்ட்டிகளை நம்ம விரியான் அப்படின்னு சொல்லலாம். நான் ரெப்ளிகேட்டிங் அவுட் சைட் எ ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட்டை விட்டுட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது ரெப்ளிகேட் ஆகாது. வைரஸ் மட்டும் என்ன வெளியில் ரெப்ளிகேட் ஆகுமா? ஆகாது. ஸோ அதே தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ விரியான் வைரஸ் அப்படின்றது பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. வைரஸோடைய ஒரு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜை தான் நம்ம விரியான் அப்படின்னு சொல்கிறோம். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ப்ரோட்டீன் கோட் இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதுதான், மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏசெல்லுலார் ஆர்கானிசம் என்ன அப்படின்னா வைராய்டு. இந்த வைராய்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணும். வைரஸ் மாதிரி கிடையாது. இந்த இடத்துல ப்ரோட்டீன் கோட் அப்படின்றது இருக்காது. வைரஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரோட்டீன் கோட் இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இந்த இடத்துல ப்ரோட்டீன் கோட் அப்படின்றது இருக்காது. ஒன்லி ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னவா இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் ஷேப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகுல் தான் அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ வைராய்டு அப்படின்றது சர்க்குலர் ஷேப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகுல் வித்தவுட் ஏ கேப்சிட். கேப்சிட் அப்படின்றது என்ன? இட் இஸ் அ ப்ரோட்டீன். அப்போ ப்ரோட்டீன் கோட் இல்லாமல் வெறும் ஜெனட்டிக் மெட்டீரியல் சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ மாலிகுல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை விராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ராட் டைப்பில் விராய்டோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க.
ஸோ அது ஆக்சுவலாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்க்குலர் ஷேப்பில் தான் வந்து இருக்கும். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சரை மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்என்ஏ வந்து ரொம்ப நாளாக இப்படி வரைஞ்சி இப்படியே வந்து பழகிட்டோம். ஸோ அந்த ஆர்என்ஏ வந்து ஃபோல்ட் ஆகி எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் வந்து இருக்குது. நத்திங் பட். ஸோ அப்போ வெறும் ஆர்என்ஏ மட்டும்தான் வந்து இருக்குது. அந்த ஆர்என்ஏ வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ அப்போ பெரும்பாலும் வந்து இந்த விராய்டு அப்படின்றது வெறும் சர்க்குலர் ஷேப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகுல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட்டில் நிறைய டிசீஸை வந்து இது காஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் இது யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா டிஓ டைனர் அப்படின்றவங்க 1971 இதை கண்டுபிடிக்கிறாங்க. இதோடைய மாலிகுலார் வெயிட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வைரஸோடைய ஜீனோமை கம்பேர் பண்ணும்போது இதோடைய அந்த மாலிகுலார் வெயிட் அப்படின்றது ரொம்ப கம்மி. இப்போ ஒரு வைரஸை நம்ம எடுத்துக்கலாம். வைரஸில் என்ன இருக்கும்? ப்ரோட்டீன் கோட் ப்ளஸ் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இப்போ வைரஸில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆர்என்ஏவையும் இங்கே இருக்கக்கூடிய விராய்டோட ஆர்என்ஏவும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாலிகுலார் வெயிட் அப்படின்றது இந்த இடத்துல கம்மியாக இருக்கும் விராய்டில். ஸோ விரியானில் நம்ம வந்து மாலிகுலார் வெயிட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். தட் மீன் நிறைய நியூக்ளியோடைட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து இருக்கும். இதில் குறைவான நியூக்ளியோடைட் அப்படின்றது தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ ஆர்என்ஏவோட மாலிகுலார் வெயிட் அப்படின்றது விராய்டில் கம்மியாக இருக்கும். இது பிளான்ட்டில் டிசீஸை வந்து காஸ் பண்ணுதுன்னு சொன்னால் அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இட் காஸ் சிட்ரஸ் எக்ஸோகார்டிகஸ். சிட்ரஸ் பிளான்ட்டில் வந்து எக்ஸோகார்டிகஸ் அப்படின்னு சிட்ரஸ் எக்ஸோகார்டிகஸ் அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. இதனால் இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய பார்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து அடிப்பட்ட மாதிரி இருக்கும். அதிலேருந்து நிறைய கம் வந்து ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது ஒரு பிளான்ட் இதனால் இன்ஃபெக்ட் ஆகுது, ஒரு சிட்ரஸ் பிளான்ட் அப்படின்னா அதோடைய லீஃபில் கூட நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை பார்க்க முடியும். தண்டு எல்லாமே அதாவது ஸ்டெம் எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அடிப்பட்ட மாதிரி அதுலேருந்து நிறைய கம் வந்து வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து சிட்ரஸ் எக்ஸோகார்டிகஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ். இது யார் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க? ஒரு விராய்டால் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொட்டேட்டோவில் வந்து பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் அப்படின்றது இந்த விராய்டால் ஸ்ப்ரெட் ஆகுது. நார்மலாக ஒரு பொட்டேட்டோ வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பொட்டேட்டோவை பார்த்துருப்போம், நார்மலாக இருக்குது. அந்த டிசீஸால் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொட்டேட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீளமாக வந்து மாறி இருக்குது. ஸோ அப்போ இந்த ஷேப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா இது விராய்டால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பொட்டேட்டோவில் டிசீஸ் இருக்குது. அந்த டிசீஸ்க்கு பேர் என்ன? பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜில் வந்து ஒரு சில விராய்ட்ஸ் வந்து இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விராய்டில் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும்? ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும். அது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் ஷேப் ஆர்என்ஏவாக தான் இருக்கும். ஸோ இதில் ப்ரோட்டீன் கோட்லாம் வந்து இருக்காது. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்றது இந்த விருசாய்டு. இந்த விருசாய்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் பார்க்கறதுக்கு விராய்டு மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் வந்து என்ன இருக்காது அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படின்றது இருக்காது. ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னவாக இருக்கும்னா ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏவாக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடியது ஆர்என்ஏஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஆர்என்ஏ. ஓகேங்களா? ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அந்த ஆர்என்ஏ அப்படின்றது சர்க்குலர் ஷேப்பில் வந்து இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விருசாய்டு அப்படின்றது மல்டிப்ளை ஆகணும்னா அதுக்கு கூட வந்து ஒரு ஹெல்ப்பர் வைரஸ் அப்படின்றது தேவை. இதுக்கு முன்னாடி நம்ம விராய்டு நம்ம பார்த்தோம். விராய்டோட ஸ்ட்ரக்சருக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பிகாஸ் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். விராய்டு அப்படின்றது செல்ஃப் ரெப்ளிகேட். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் ஆகிக்கும். இப்போ இதுதான் ஒரு விராய்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா ஈஸியாக வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சர்க்குலர் ஷேப்பில் ஆர்என்ஏ இருக்கும். இதுவே வந்து விருசாய்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு விருசாய்டு அப்படின்றத இமேஜின் பண்ணுங்கள். இது மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை? ஒரு ஹெல்ப்பர் வைரஸ் அப்படின்றது தேவை. ஒரு ஹெல்ப்பர் வைரஸ் இருந்தால் தான் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். நிறைய இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் லிங்க்டு வித் லார்ஜர் மாலிகுல் ஆஃப் வைரல் ஆர்என்ஏ. ஒரு வைரல் ஆர்என்ஏவோட எப்போவுமே வந்து லிங்க் ஆகி தான் இருக்கும். பிகாஸ் இது ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு அந்த வைரஸ் ஆர்என்ஏ அப்படின்றது கண்டிப்பாக தேவை. இதை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜேடபிள்யூ ரேண்டல் அண்ட் கோவொர்க்கர்ஸ் இன் 1981. கோவொர்க்கர்ஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? ரேண்டல் கூட இன்னும் ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து சேர்ந்து தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ விருசாய்டோட ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயும் ப்ரோட்டீன் கிடையாது. ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்குது. சர்க்குலர் ஷேப் ஆர்என்ஏ. இங்கே பாருங்கள், சர்க்குலர் ஷேப்பில் ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ஏசெல்லுலார் ஆர்கானிசம் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏசெல்லுலார் ஆர்கானிசம் என்னென்னா பிரியான். இப்போ பிரியான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து வெறும் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது வந்து இருக்காது. வைரஸில் வந்து ப்ரோட்டீன் ப்ளஸ் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஆனால் இங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ டிஎன்ஏலாம் எதுவுமே இருக்காது.
புரோட்டீன் மட்டும்தான் இருக்கும். இந்த புரோட்டீனும் வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸில் வந்து இருக்கும். பெரும்பாலும் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுதான் நம்ம பிரியான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்ஸை தான் நம்ம பிரியான் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக ஒரு புரோட்டீன் இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு ஏசெல்லுலார் ஆர்கானிசம் கிடையாது. நார்மலாக புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இந்த நார்மல் புரோட்டீன் அப்படின்றது அப்நார்மலாக ஃபோல்டாக இருக்குது. ஸோ அதோடைய ஃபோல்டிங் அப்படின்றது அடிஷ்னலாக இந்த மாதிரி வந்து இருக்குது. இதை டிசீஸ்டு பிரியான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த புரோட்டீனுடைய ஷேப் வந்து அப்நார்மலாக இருக்குது. அப்நார்மலாக இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனால் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் நம்ம பிரியான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிரியான் அப்படின்றது என்ன? இன்ஃபெக்ஷியஸ் புரோட்டீன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். புரோட்டீன் வந்து ஒரு சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதை முதல்ல யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஸ்டான்லி பி ப்ரூசினர் இன் 1982 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ரூசினர் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரியான் அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதுவும் ஒரு சில வகையான டிசீஸை வந்து காஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. மெயினாக வந்து டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ், குறிப்பாக சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸை வந்து காஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படின்றது என்ன? நம்மளுடைய பிரைன் ப்ளஸ் வந்து வெர்டிப்ரல் காலம்குள்ளே போகுது இல்லையா, ஸ்பைனல் கார்ட், அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் இந்த பிரியானால் இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு பிரெயின் வச்சுக்கோங்களேன். இந்த பிரெயின் அப்படின்றது இப்போ எனக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் நல்லா இருப்பேன். போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாமே டெட் ஆக ஆரம்பிச்சிடும். என்னுடைய பிரெயின் அப்படின்றது வந்து செல்ஸ் எல்லாமே இல்லாததால் மங்கி போயிட்டு சின்னதாகிடும். ஸோ அப்போ அந்த ஆர்கன் அப்படின்றது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஃபைனலாக நான் இறந்துருவேன். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபேட்டல் டீஜெனரேட்டிவ் டிசார்டர். டீஜெனரேட்டிவ் டிசார்டர் அப்படின்னாலே என்ன? காலப்போக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்கன் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னா அது டீஜெனரேட்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரியான் அப்படின்ற இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை தான் வந்து இந்த மாதிரி டீஜெனரேட்டிவ் டிசார்டரை வந்து ஏற்படுத்துது. என்னுடைய ஸ்பைனல் கார்டோ இல்லை என்னுடைய பிரெயின்லேயோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இந்த பிரியான் அப்படின்றது ஏற்படுத்துது. இதனால் ஒரு சில டிசார்டர்ஸ் வந்து வருது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஒன்று க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ், CJD அப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டர் தான், ஒரு டீஜெனரேட்டிவ் டிசார்டர் தான். அடுத்து போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செபலோபதி, BSE அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அந்த கேட்டிலுக்கெலாம் வரக்கூடிய ஒரு பிரியான் டிசீஸ் தான். அடுத்து ஸ்கிராப்பி டிசீஸ் இன் ஷீப்லேயும் வந்து ஸ்கிராப்பி டிசீஸ் வந்து வருது. இது எல்லாமே என்ன? ஜஸ்ட் ப்ரோட்டீனால் வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் வந்து அந்த இடத்துல வருது. இதனால் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படின்றது பாதிக்கப்படுது. ஸோ இவ்வளோ தான் வந்து ஏசெல்லுலார் ஆர்கானிசம். இதை பார்த்தா பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அப்போ ஏசெல்லுலார் ஆர்கானிசம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஏசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஏசெல்லுலார் ஆர்கானிசம் என்ன? வைரஸ். வைரஸோட ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும்? ப்ரோட்டீன், ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அடுத்து நம்ம பார்த்த ஏசெல்லுலார் ஆர்கானிசம் என்னென்னா விரியான். விரியான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் ப்ரோட்டீன் அண்டு ஜீனோம் வந்து இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். வைரஸோடைய இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜை தான் நம்ம விரியான் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்த்தது விராய்டு. விராய்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வெறும் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும், ப்ரோட்டீன் கோட் இருக்காது. மூணாவது நம்ம பார்த்தது விருசாய்டு. இதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் வந்து இருக்கும், ப்ரோட்டீன் கோட் அப்படின்றது இருக்காது. ஸோ இதோடைய மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது ஹெல்பர் வைரல் DNA RNA மூலமாக தான் வந்து நடக்கும். அடுத்து பிரியான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் ப்ரோட்டீன், இதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது இருக்காது. இட் இஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் அதர் ஏசெல்லுலார் ஆர்கானிசம் நம்மளுடைய புக்கில் வந்து கொடுத்துருக்கக்கூடியது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லெக்சர் நோட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதாவது நீட்டுக்காக பயாலஜி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.